ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 20 நம்ம பார்க்க போறோம். சக்குரா சாசோரியை பார்த்துட்டு பயப்படுவா. சியோ பாத்தீங்கன்னா பயப்படாத அப்படின்ட்டு முன்னாடி போயிட்டு நான் இருக்கேன், நீ பின்னாடியே நில்லு அப்படின்பாங்க. அவங்க கையில இருந்து ஏகப்பட்ட குனாய்ஸ் எடுப்பாங்க. அசால்ட் பிளேடுங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. சாசோரி அவனோட டெய்லை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுவான். அதையும் மீறி ஏகப்பட்ட குனாய் அவன் மேல படும். என்ன எதிர்த்து நிக்க போறீங்கன்னா எனக்கு வேற வழி தெரியல, நீங்களும் அந்த புள்ளையும் என்னோட கலெக்ஷன்ல இருந்தா எப்படி இருக்கும் கிராணி சியோ அப்படின்பான். என்ன கருமம் இது அப்படின்ட்டு சக்குரா கேட்கவும் சாசோரியோட ரியல் பாடி இது இல்ல அப்படின்பாங்க. அது உண்மையான உடம்பு இல்லைன்னு நீங்க சொல்லி தேடணும்னு அவசியம் இல்ல, அது என்னதான் எக்ஸாக்டா அப்படின்னு கேப்பா சக்குரா. அது வெறும் பப்பட் தான் அப்படின்பாங்க சியோ. அப்படின்னா சாசோரி எங்க இருக்கான்னு சக்குரா கேப்பா. என்ன ரீசன்னாலேனா பப்பட் மாஸ்டர் ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது இருந்து அந்த ஜுட்சுவை கேஸ்ட் பண்றவங்க அவங்களோட த்ரெட்ஸை யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இருக்க பட்சத்துல அவன் எங்க தான் இருக்கான் அப்படின்ட்டு கேப்பா சக்குரா. அவனோட உண்மையான உடம்பு அந்த பப்பட்குள்ளதான் இருக்கு அப்படின்பாங்க சியோ. ரொம்பவுமே ஷாக்காவா சக்குரா. பப்பட் மாஸ்டர் ஜுட்சு யூஸ் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச்ல அவங்களால ஃபைட் பண்ண முடியாது, அவங்களோட பப்பட்டை யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணுவாங்க. அதனாலேயே எனிமிக்கு வைட் ஓபன்ல அவங்களை அட்டாக் பண்றதுக்கான இடம் கிடைக்கும். அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி தான் சாசோரி இந்த ஒரு பப்பட்டை கிரியேட் பண்ணிருக்கான். இந்த பப்பட் அவனுக்கு ஒரு ஷீல்டாவும் வெப்பனாவும் இருக்கும். இது பேரு ஹீருக்கோ, சாசோரியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்பாங்க சியோ. சக்குரா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன்னு கேட்கவும் அந்த பப்பட்டை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்பாங்க சியோ. என்னோட கலெக்ஷனை எப்படி மேக் பண்ணனு உங்களுக்கு தெரியுமான்னு சாசோரி கொஸ்டின் பண்ணுவான். சாசோரி இந்த ஒரு பப்பட்டை எப்படி மேக் பண்ணுவானா, ரியல் ஹியூமன் பாடி இருக்கு இல்லையா, அதுல தான் மனுஷங்களோட உடம்புல இருக்க ரத்தத்தை பூரா எடுத்துட்டு அந்த உடம்புக்குள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கும் இல்லையா, இதயம், இன்டெஸ்டைன், கிட்னின்லாம் சொல்லி அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வெளியன்னு ரெண்டு பக்கமுமே நல்லா கழுவுவான். அதுக்கப்புறமா அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால அது அழுகாது. இப்படிதான் பாத்தீங்கன்னா அவனோட பப்பட் கலெக்ஷன்ல பப்பட்ஸை இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவான். அதை சொல்லிட்டு கிளவி, இப்ப நீ பாக்குற இந்த ஒரு பப்பட் வெறும் என்னோட கலெக்ஷன்ல ஒரு பார்ட், அவ்வளவுதான். இப்போ கிராணி சியோ நீங்களும் அந்த சின்ன பிள்ளையும் கலெக்ஷன்ல சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கிட்ட 300 பப்பட்டுக்கு மேல இருக்கும்ட்டு சிரிப்பான். இதுதான் என்னோட ஆர்ட் அப்படின்ட்டு. ஓபனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீருக்கோ வெர்சஸ் 2 குனோயிச்சி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 2 குனோயிச்சிங்கிறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சக்குராவையும் சியோவையும் மீன் பண்ணுவாங்க. ஹீருக்கோங்கிறது அந்த பப்பட், சோ அவங்களுக்கான பேட்டில் சொல்ற விதமா தான் இந்த ஒரு டைட்டில் வச்சிருப்பாங்க. நருட்டோ காராவை பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணுவான். டெய்டராவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நருட்டோ தான் தேவை. அந்த இடத்துல ஒரு ஆபத்தான ஷினோபி டெய்டராக்கு அகைன்ஸ்டா, அதாவது ககாஷி மாதிரியான ஒரு ஷினோபி நிக்கும் போது அவனுக்கு பயம் வரும் இல்லையா, அப்ப ககாஷியை மேனிபுலேட் பண்ண நினைப்பான். இவனுக்காக எதுக்கு நீ வந்து நிக்கிற, சாசோரி என்னை விட ஸ்ட்ராங்கானவன், சொல்றக்கே கடுப்பாதான் இருக்கு, ஆர்ட்டை பத்தின எங்க ஐடியாவும் வெவ்வேற தான் அப்படின்ட்டு ககாஷி இங்க இருந்து போக வைக்கிறக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பான். லேடி சியோ பாத்தீங்கன்னா சக்குரா கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவனை மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பப்பட் செஞ்சிருக்கான், ஆனா இவனோட மொத்த ஆற்றலையுமே மனுஷங்களை பப்பட்டாக்கி ஒரு கலெக்ஷனா சேர்த்திக்கிறதா இருந்துச்சு. இந்த கருமத்தை தான் அவன் ஆர்ட்னு சொல்றான் அப்படின்பாங்க சியோ. சக்குராவே ஷாக்காவா. இந்த பாயிண்ட்ல சியோ பாத்தீங்கன்னா தோ அங்க இருக்குல்ல அந்த பப்பட் ஹீருக்கோன்னு, அதுவும் கூட வேற வில்லேஜ் சேர்ந்த ஷினோபியா தான் இருக்கணும். அதை எப்படி மாத்திருக்கான்னு நீயே பாரு, பார்க்க உண்மையான மனுஷனோட்டவே இருக்க, அங்க இருக்க இதுதான் ஹியூமன் பப்பட் அப்படின்னு சியோ சொல்லவும் ஹியூமன் பப்பட்டான்ட்டு ஆச்சரியப்படுவா. இதேதான் உங்களுக்கு நடக்க போகுது, என்னோட ஆர்ட்ல நீங்களும் ஒரு பார்ட் ஆயிருவீங்க அப்படின்னு சாசோரி சொல்லிட்டு அவனோட டெய்லை யூஸ் பண்ணுவான். சியோ பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இந்த ஒரு பப்பட் அட்டாக்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி ரொம்பவுமே டெட்லியஸ்டா இருக்கும் அப்படின்பாங்க. அதெல்லாம் விட முக்கியமா சாசோரியை முதல்ல அந்த ஹீருக்கோன்கிற பப்பட்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சியோ சொல்லவும் அதை எப்படி பண்றது அப்படின்னு சக்குரா கேப்பா. இந்த பப்பட்டை பொறுத்த வரைக்கும் ஹிடன் வெப்பன்ஸ்னு ஏகப்பட்டது இருக்கும், நம்மளால மட்டும் ஃபிகர் அவுட் பண்ண முடியலனா நம்மளால அவன் எங்க இருந்து அடிப்பான் எப்படி அடிப்பான்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும் சக்குரா உங்களுக்கு அந்த பப்பட்ஸோட மெக்கானிசம்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு, அந்த வகையில இது நம்மளோட அட்வான்டேஜ் அப்படின்பா. ஆமா அப்படின்ட்டு அதனாலதான் முதல்லயே நான் அவனை கவனிச்சுக்கலாம்னு நினைச்சேன், என்ன சொல்ல வரீங்கன்னு சக்குரா கேப்பா. ஆனா இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சியோ சொல்லவும் என்னதான் சொல்ல வரீங்கன்னு சக்குரா ஷாக் ஆவா. எனக்கு தெரிஞ்ச ஹிருக்கோ பப்பட்ல இருந்து இதோட ஃபார்மே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சியோ சொல்லுவாங்க. அவன் முதுகுல இருக்க அந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருக்கவே இருக்காது, அந்த வகையில அவன் பெட்டராவே அவனை கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா அந்த லெஃப்ட் ஆர்ம்ல அந்த வித்தியாசத்தை நான் பாக்குறேன், அவனோட ஹிடன் மெக்கானிசம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சியோ சொல்லவும் நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சக்குரா கேப்பா. சாசோரியை தோக்கடிக்கணும்னா ஹிருக்கோவை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணும், அந்த வகையில அவ்வளவு பவர் ஒண்ணு என்கிட்ட இல்ல, ஆனா சக்குரா அது ஒன்னால முடியும், பிரின்சஸ் சுனாடே உனக்கு கத்து கொடுத்த அந்த இன்கிரெடிபிளான ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நீ இதை டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் சக்குரா
அந்த பாறையை உடைச்சிருப்பா இல்லையா, அதை திங்க் பண்ணி பாப்பா. இதுக்கப்புறமா சியோ ஃபர்ஸ்ட் நீ அவன் பக்கத்தால போகணும், அதுக்கப்புறம் உன்னோட இன்கிரெடிபிள் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அந்த பப்பட்டை உடைச்சிரு அப்படின்னு சொல்லவும் சரின்னு தலையாட்டுவா. என்னானாலும் அவனோட ஹிடன் டிவைஸ் அட்டாக்ஸ எப்படியாச்சும் டாட்ச் பண்ணிரு, அதுலயும் எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் பர்ஃபெக்ட்டா தப்பிக்கணும், ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுக கூடாது அப்படிங்கவும் பாய்சன் தானே அப்படின்னு கேப்பா சக்குரா. அதேதான், ஒரு சின்ன ஸ்கிராட்ச் பட்டாங்க கூட அது பெரிய காயமாயிரும் அப்படின்னு சியோ சொல்லும் போது காங்குரோ அந்த வலி வேதனை அதிகமா அனுபவிச்சிருப்பான் இல்லையா, சோ அந்த விஷயங்களை காட்டுவாங்க. டாட்ச் பண்றதுக்கு முன்னாடி மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனோட பப்பட்ல இருக்க ஹிடன் வெப்பன்ஸோட ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு அட்டாக்ஸ்ல இருந்துமே டக்கு டக்குன்னு நீ டாட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கும் போது எனக்கே என்ன ஆகுதுன்னா, என்ன இதெல்லாம் கேட்டுட்டு சண்டை போட தோணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சக்குரா என்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்பா. கண்டிப்பா உன்னால முடியும், இந்த மாதிரியான இடத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு பர்சன் ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்ட்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்பாங்க சியோ. ஆனா அது எப்படின்னு கேட்பா சக்குரா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, என்ன பார்த்தா என்ன வேலைக்காகாத கிளவி மாதிரி தெரியுதா அப்படின்னு கிரானி சியோ சொல்லிட்டு அவங்களோட ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப பாரு மிச்ச விஷயத்துல எங்கிட்ட விட்டுரு அப்படின்பாங்க. அவங்கிட்ட இருக்கிறத விட அளவுக்கு அதிகமாவே எங்கிட்ட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது அவனுக்குமே தெரியும். அதனாலதான் அவன் அட்டாக் பண்றதுக்கான அட்டம் கூட பண்ணல, கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாதுன்னு மனுஷங்களுக்காக வெயிட் பண்றதவே வெறுக்காத நினைக்கிறதோ இவன் எதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நமக்காக, இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் மூவ நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லவும் ஷாக் ஆவா சக்குரா. சக்குரா பக்கத்தால வா, உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்பாங்க சியோ. ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை தோக்கடிப்போம் அப்படின்னு கத்துவாங்க. என்னதான் பிளான் பண்றாங்க இவங்கன்ட்டு சாசோரி காண்டாவான். என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு காட்ட மாட்டாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையன்ட்டு கடுப்புல இருப்பான் சாசோரி. சியோ சொன்ன விஷயத்த கேட்டு சக்குரா ரொம்பவுமே ஷாக் ஆயிருப்பா. புரிஞ்சிருச்சு அப்படின்பா. நீங்க தயார்னா நானும் தயார் அப்படின்பா. சாசோரி சரி இதை ஆரம்பிக்கலாமா, ஏன்னா எனக்கு வெயிட் பண்றதே பிடிக்காது தெரியுமில்ல அப்படின்பா. கவலையப்படாத சாசோரி, இதை சீக்கிரம் முடிச்சிருவான் அப்படின்ட்டு சியோவும் சக்குராவும் தயாராகி ஃபைட் பண்ண போவாங்க. சாசோரி அவன் வாயில இருக்க கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டு மெக்கானிக்கல் பப்பட் ஆக்டோ அப்படிங்கிற ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். ஏகப்பட்ட பாய்சன் கலந்திருக்க சென்பான்ஸ் தான் அட்டாக் பண்ணும். சக்குரா அண்ட் சியோ எல்லாத்தையுமே டாச் பண்ணுவாங்க. டெய்டரா உள்ள ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்பா. நருட்டோவும் ககாஷியும் திரும்பி பார்ப்பாங்க. ஒரு கிழவியும் ஒரு சின்ன பொண்ணும் சேர்ந்து சாசோரி தோக்கடிச்சிருவாங்கன்னு இன்னுமே கனவு கண்டுட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா இப்ப நீ தான் அவங்க கூட போய் சண்டை போட்டுருக்கணும் அப்படின்ட்டு திரும்ப ககாஷி அனுப்பி விடுறதுக்கான வழியவே தேடுவான். இத ககாஷி அனலைஸ் பண்ணிட்டு இவன் நருட்டோ கூட 1-on-1 சண்டை போடணும்னு நினைக்கிறான் போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இவன் காசைக்காகே ஒன் ஆஃப் த 5 கிரேட் நேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு காகேவே டிஃபீட் பண்ணிருக்கான், நருட்டோவால இவன் கூட தனியா நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சக்குரா கிட்ட போங்க சென்சே, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்பா நருட்டோ. டேடரா அவனுக்கு தேவையான கிளேவ் எடுத்துருவான். சென்சே நீங்க போங்கன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு காராவை நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போவான். டேடரா என்னமோ பண்ண போறாங்க விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு ககாஷி. இந்த பாயிண்ட்ல நருட்டோ போற ஃபோர்ஸே வெறித்தனமா இருக்கும். டேடரா அவனோட கிளேவை யூஸ் பண்ணி திரும்ப அந்த பேர்டை கொண்டு வருவான். ககாஷி அதை ஷுரிக்கனை வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாரு. வெடிக்க வைப்பான். அதுல இருக்க ஷுரிக்கன் ககாஷி அட்டாக் பண்ண வரும்போது குணாயை வச்சு தடுத்துருவாரு. நீ எல்லாம் அவ்வளவு ஈஸியா தோத்தேனா ஒருத்தே இல்ல அப்படின்பா டெய்டரா. நருட்டோ கிளிஃப்குள்ள போயிருப்பான் இல்லையா, வெளியே வந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல உன்னை காராவை கொண்டு போக விட மாட்டேன் அப்படின்பா நருட்டோ. உள்ள சண்டை போடுற சியோ அண்ட் சக்குரானால ஜஸ்ட் அந்த சென்பான்ஸை டாஜ் மட்டும் தான் பண்ண முடியும். சக்குரா அண்ட் சியோ டாஜ் பண்றதுல கீழே நிறைய நீடில்ஸ் பாத்தீங்கன்னா குத்தி நிக்கும். அதுல ஜஸ்ட் நாமளா பார்க்கும் போதே தெரியும் அந்த வயலட் கலர் பாய்சன்ங்கிறது இருக்கும். சென்பான் வரது ஸ்டாப் ஆயிரும். இவங்க அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஹிருக்கோவோட ஆர்ம்ஸ் லான்ச் பண்ணுவான். இத பப்பட் டெக்னிக் ப்ராஸ்தட்டிக் ஆர்ம் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாகுங்க அப்படின்னு கத்துவான் சாசோரி. அதுல இருந்து ஏகப்பட்ட சென்பான்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வரும். சியோலாம் கண்ணை மூடிட்டே சிம்பிளா டாச் பண்ணுவாங்க. என்னோட எல்லா அட்டாக்ல இருந்தும் கம்ப்ளீட்டா எஸ்கேப் ஆயிட்டாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு செம கான்ல இருப்பான் சாசோரி. கிராண்ட்மா சியோனால டாச் பண்ண முடியும், ஆனா எப்படி இந்த சின்ன பிள்ளையும் டாச் பண்றா அப்படிங்கிற கான்ல தான் இருப்பான். சக்குரா அட்டாக் பண்றதுக்கு வருவா. கிராணி சியோ நகரம் கூட இல்லையே, என்ன அசிங்கப்படுத்துறாளா இவ, எந்த தைரியத்துல எந்த ஒரு பேக்கப்மே இல்லாம என்ன எப்படி நேருக்கு நேர் அட்டாக் பண்றதுக்கு வரா அப்படின்னு சாசோரி திங்க் பண்ணும் போதே சக்குரா குணாய் எடுத்து அடிப்பா. டெய்ல யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு சக்குராவை அட்டாக் பண்ண போகும்போது சக்குரா அப்படியே ஸ்டாப் ஆயிருப்பா. எது அவளை தடுக்குது அப்படின்ட்டு பாப்பான் சாசோரி. எனக்கு புரிஞ்சிருச்சு இது கிராணி சியோவே தான் அப்படின்னு ஐடியாவுக்கு வரக்குள்ளே பாத்தீங்கன்னா அவனை உடச்சு தள்ளு சக்குரா அப்படின்னு கத்துவாங்க சியோ. சக்குரா ஒரு பஞ்ச் வைப்பா. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். காராவை எங்கிட்ட ஒப்படைச்சிரு, ஏதாலும் என்ன தடுக்க முடியாதுன்னு கத்துவான். ஜின்சுருக்கிகள்லயே ரொம்பவுமே வினோதமா இருக்கியடா, ஜின்சுருக்கினாலே ரொம்பவுமே மோசமானவங்களா தான் இருப்பானுங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நருட்டோ செம கான்ல இருப்பான். இப்ப வரைக்கும் என்னோட காம்ரேட்ஸ்ல 2 ஜின்சுருக்கி டிஃபீட் பண்ணிருக்கானுங்க. வில்லேஜ்ல இருந்தோ இல்ல அவங்களோட காம்ரேட்னோ ஒருத்தங்க கூட அவங்கள காப்பாத்துறக்கு வரல. உண்மையை சொல்லணும்னா ஏகப்பட்ட பேர் அவனுங்க போய் தொலைஞ்சிட்டானுங்கிற சந்தோஷத்துல தான் இருந்தாங்க அப்படின்ட்டு சிரிப்பான். நருட்டோ பயங்கர கடுப்புல இருப்பான். அந்த வகையில ரொம்பவுமே மோசமா ஒன்ன மாதிரியே வெறுக்கப்பட்ட இவனை காப்பாத்தணும்னு துடிக்கிற இல்லையா அப்படின்ட்டு சிரிப்பான் டெய்டரா. இந்த பாயிண்ட்ல காராவோட உடம்புல இருந்து அந்த ஷுகாக்குவோட சக்ராவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ரொசீஜர்ல காரா இறந்ததை காட்டுவாங்க. காரா ஒன் டைல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவுமே செத்துட்டான். சீக்கிரமே உனக்கு அதான் நடக்க
போகுது அப்படின்னு நருட்டோவை எச்சா கடுப்பேத்துவான் டெய்டரா. நருட்டோவோட கோவத்தை ஒரு வாய் வார்த்தையில நம்மளால சொல்லிட முடியாது. காரா மட்டும் செத்துருந்தானா உங்களை மன்னிக்கவே மாட்டான்டான்ட்டு கத்துவான். சக்குரா ஹீரோக்கோ பப்பட்ட உடைச்சிருப்பா. அதுல இருந்து ஒருத்தன் போர்வையை போத்திட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஏ தம்பி ஒரு வழியே வெளியே வந்துட்டியா அப்படின்ட்டு சிரிப்பாங்க சியோ. அதுதான் அவனோட உண்மையான பாடியான்ட்டு ஷாக் ஆவா சக்குரா. சியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அவங்களோட பேரனோட முகத்தை பார்க்கணும்னு திரும்பி அவன் முகத்தை காட்டு கண்ணு அப்படின்பாங்க. சக்குரால ரொம்பவுமே கஷ்டப்பட்டு மூச்சு விடுவா. அவ்வளவு பயம் இருக்கும் அவளுக்கு. 20 வருஷமா என் பேர முகத்தை பாக்குறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சியோ சொல்லுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் சாசோரிஸ் ரியல் ஃபேஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட டூரிசம் அசோசியேஷனை பத்தி நருட்டோ பேசுவான். சியோக்கு இந்த வில்லேஜ்லயே ஃபேமஸா இருக்கிற ஸ்வீட் டம்ப்ளிங் ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். ஆங்கோ சென்சேக்குலாம் ரொம்ப பிடிக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சியோ வந்துட்டு எனக்கு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல அப்படின்பாங்க சியோ. இந்த விஷயத்துல நீங்க என்ன நம்பலாம் பாட்டி, இட்டாச்சியும் கீசமேவும் லீஃப்குள்ள வரும்போது எங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க, இந்த இடத்துல தான் அப்படின்னு நருட்டோ சொல்லவும் அக்காட்சுகி மெம்பர்ஸ் இங்க தான் வந்திருக்காங்களா அப்படின்னா சாகருக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு எடுப்பாங்க. நருட்டோ என்னடா சாகரத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்கன்ட்டு இருப்பான். சாப்பிட்டு துடிப்பாங்க. ஐயோ அப்படின்ட்டு நருட்டோ கத்த ஆரம்பிச்சிருவான். தலை தொங்கவும் கிளவி போய் சேர்ந்துருச்சு போல, யாராவது மெடிக்கல் காப்ஸ் இருந்தா வாங்கலேன், லீஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுங்களேன் அப்படின்ட்டு அலறுவான். சியோ சிரிச்சுக்கிட்டே ஏமாந்துட்டியா அப்படின்பாங்க. இவ்வளவு மட்டமான ட்ரிக்கு ஏமாந்துட்டியடா நருட்டோன்ட்டு விழுவான். சியோ சிரிச்சுக்கிட்டே அந்த டம்ப்ளிங்கை சாப்பிட்ற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க.